நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு ஆன்லைன் எரா. ஸோ, இப்ப நம்ம ஆன்லைன் மூலியமா நெறைய மணி வந்து ஜெனரேட் ஆவுது. நெறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லேருந்து, நெறைய பிசினஸ்லேருந்து எல்லாமே ஆன்லைன்ல வந்துட்டுருக்கு. ஸோ, நம்மளும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாம ஆன்லைன்ல சம்பாதிக்கிறது எப்படி அப்டின்னா, ஜஸ்ட் அதுக்கு தேவையானது 2 விஷயம் தான். ஒண்ணு நம்மளோட கொஞ்சோண்டு எஃபோர்ட், இன்னொன்னு ரொம்ப பெரிய பேஷன்ஸ். இந்த 2 விஷயம் இருந்தா மட்டும் போதும். நம்மளாலயும் ஆன்லைன்ல 0 இன்வெஸ்ட்மென்ட் மூலியமா சம்பாதிக்க முடியும். அத பத்தி தான் கன்டென்ட்குள்ள பார்க்க போறோம். கன்டென்ட்குள்ள போலாம். ஸோ, வ்ளாகிங்னா அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும். அதுக்கு bloggers.com சொல்லி ஒரு ஃப்ரீ வெப்சைட்டே இருக்கு. அதுல போய் உங்களோட வெப்சைட்ட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா WordPress மூலியமாவும் உங்களோட வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். 2008லேருந்து 2012 வரைக்குள்ள வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே இன்னைக்கு அவங்களோட சேலரி 6 ஃபிகர்ஸ்ல இருக்கு. ஸோ, இன்னைக்கு நீங்க வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட 6 to 1 இயர்க்குள்ள உங்களாலயும் ஒரு டீசென்ட் அமௌண்ட்ட வ்ளாகிங் மூலியமா உங்களால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன ப்ரோ வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது எது? உங்களோட ஸ்பெஷலான ஒரு நீஷ் எடுத்துக்கங்க. நீஷ்னா ஒரு தலைப்பு. இப்போ செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, இல்ல குக்கிங் பத்தி எனக்கு தெரியும், இல்ல ஹெல்த் பத்தி எனக்கு தெரியும், ஃபிட்னஸ் பத்தி என்னால போட முடியும்னா, டெய்லியும் ஒரு வ்ளாக் வந்து பண்ணி போடுங்க. ஸோ, அப்படி போடுறது மூலியமா இப்போலேருந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கூட, அட் த எண்ட் ஆஃப் த இயர் உங்களால டீசென்ட் அமௌண்ட் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஃப்ரீலான்சிங் மூலியமா இந்தியால ஏகப்பட்ட பேர் வந்து மணி ஆன்லைன்ல ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ, அந்த கேட்டகரிஸ் வந்து ஏகப்பட்ட 200 டாப் கேட்டகரிஸ் வந்து ஃபைவர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்வொர்க் அப்படிங்கிற அந்த ஒரு வெப்சைட்லயுமே ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. நிறையா பிஸ்னஸ் வந்து அந்த அப்வொர்க்குங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, உங்களோட ஸ்கில் என்ன? உங்களால லோகோ டிசைன் பண்ண முடியும். இல்ல என்னால தம்ப்நெயில் எடிட் பண்ண முடியும். இ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் என்னால பண்ண முடியும்னா, நீங்க அதில போயி உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கா நீங்க அதெல்லாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க குடுக்கும்போது சின்ன ரேட்லேருந்து ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ, அப்போ அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து பிடிக்கிற கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு உங்க ஒர்க்கை பார்த்து பண்ணீங்கன்னா, போக 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 உங்களோட லெவல் 6 to 1 இயர்க்குள்ள இங்க இருக்கும். ஸோ, நீங்களுமே ஹை பேயிங் வீட்ல இருந்தே சம்பாதிக்கலாம். இதுக்கு தேவை உங்களுக்கு லேப்டாப் ஆர் ஃபோன் 2மே இருந்தா கூட ஓகே தான். ஸோ, ஃப்ரீலான்சிங் மூலியமா உங்களால மணி ஈஸியா ஜெனரேட் பண்ண முடியும். கான்டென்ட் கிரியேஷன்னா இதை பற்றி தான் ஸ்பெசிஃபிக்காக போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் டெய்லியும் பண்ணுற வேலையை ஒரு விளாகாக கூட, ஒரு ஷார்ட்ஸாக கூட போட ஆரம்பிக்கலாம். கேரி வி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கண்டென்ட் ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இது மூலிமா உங்களால் ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ, அதனால் அதில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். எனக்கு என்னோட கொலீக் என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க ப்ரௌனி பைட்ஸ் நெய்வேலின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. அதில் அவங்க கேக் சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அவங்க வந்து கேக் வந்து அவங்களா போய் டெலிவரி பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா கொரியர் மூலியமா அவங்க சர்வீஸை பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட் அவங்களுமே வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு நல்ல ஒரு மணி வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறது மூலியமா. ஸோ, அதை ஒரு கண்டென்ட்டாக தான் அவங்களும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ, அதே மாதிரி நீங்களும் யூடியூப்லேயோ, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்குமே இப்போ மானிட்டைசேஷன் வந்துருச்சு. ஸோ, இதனால் உங்களால் வந்து ஆட்சன்ஸ் மூலியமாகவும் சரி, இல்லை நிறைய வேஸ்லேயும் சரி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலியமாகவும் சரி, உங்களால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். மோர் கண்டென்ட், மோர் மணி. புக்ஸ் முன்னாடி தான் வந்து புக்ஸ் வந்து எழுதி அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் இப்போ அப்படி கிடையாது. புக்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே புக்ஸ் வந்து எழுதி அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அமேசான்லேயோ இல்லை கிண்டல்லையோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ, புக் மூலியமாகவே ஒரு பர் இயருக்கு 0.2 lakh ஆவரேஜாக வந்து சம்பாதிக்கிறாங்க. பர் மந்த்துக்கு 1.7K வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ, அது ஒரு புக் எழுதுனா மட்டும் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அதில் என்ன நீஷ் வேணால், உங்களுக்கு என்ன வேணால் தெரிஞ்சிருக்கலாம். அந்த நீஷை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து அதை வந்து ஒரு புக்காக ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கவர் பேஜெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு வந்து கேன்வா உங்களுக்கு வந்து இருக்குது. அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ, அந்த புக் மூலியமா உங்களால் நிறையா மணி ஜென்ரேட் பண்ண முடியும். நிறையா பேருக்கு உங்களால் அதனால் வேல்யூவும் க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலியமா. புக்கில் இப்போதைக்கு ரொம்ப வந்து ஒரு டிமாண்டட் டாபிக்ஸ்லாம் என்னென்னா, சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு செல்ஃப் ஹெல்ப் அதை பற்றியோ, இல்லை வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, இல்லை ஃபிட்னஸ்ஸு, ஹெல்த்து இதெல்லாம் டிமாண்டபிள் புக்ஸாக இப்போதைக்கு வந்து இருக்குது. ஸோ, புக்ஸுங்கிறது எத்தனை பேஜ் வேணால் இருக்கலாம். ஒரு பேஜாக இருக்கலாம், 2 பேஜ் எழுதி சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ, இது மூலியமாகவும் உங்களால் மணி 6 to 1 இயர்க்குள்ளே லேக்ஸாக
ஜென்ரேட் பண்ண முடியும். அழகான ஒரு சூப்பரான எனக்கு ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும் ப்ரோ, எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஷட்டர் ஸ்டாக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஐ மீன் ஷட்டர் ஸ்டாக்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்படி அப்லோட் பண்ணுறது மூலயமா அதை யாராவது பை பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து வரும். இல்லை எனக்கு வந்து வரைகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், பென்சில் ஆர்ட்லாம் வரைய ரொம்ப பிடிக்கும்னா பென்சில் ஆர்ட்டுக்கான டிமாண்ட் இங்கே வந்து நிறையா இருக்குது இப்போதைக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அவங்களோட பென்சில் ஆர்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் உங்களோட மார்க்கெட் பிளேஸாக எடுத்துக்கிட்டு அதில் உங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸும் சரி, உங்களோட அந்த ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே உங்களால் அதில் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். பட் இதுக்கு எல்லாமே டைம் எடுக்கும். உங்களுக்கு தேவை எல்லாமே பேஷன்ஸ், பொறுமை. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கு வியூஸ் போவே இல்லை. பட் ஒரு வீடியோ ஒரு 6000 வியூஸ் மேலே போயிடுச்சு. அது மூலியமாகவே எனக்கு கிட்டத்தட்ட 30 to 40 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பண்ணுறது மூலயமா மட்டும்தான் ஆன்லைனில் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். இதை டெய்லியும் பண்ணலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம், உங்களுக்கு எது கன்வீனியன்ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. பட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி கன்சிஸ்டன்ட் இல்லாமல் யூடியூப்பில் வீடியோ போடாமல் இல்லாமல் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த செய்கிறீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நானும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இல்லை போடுறேன் சரியா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னோடய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் உங்கள் கேஜ். அண்ட் பி ஸ்ட்ராங், பி சேஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.